உங்களுக்கு ஒண்ணு எங்க ஆபீஸ்ல போறோம் இல்லைங்க கேட்க கூடாதுங்க உங்களுக்கு நீங்க யாரு கேட்டு எங்களுக்கு ஆர்டர் கார்டு பண்ணி கொண்டு வாங்க போலீஸ் நீங்க யாரு கேட்டு கரூர் ரெட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள டாஸ்மார்க்கில் முதலமைச்சரின் படத்தை ஒட்டிய பாஜக மகளிர் அணியினரை போலீசார் கைது செய்துள்ளனர். முன்பாக பாஜக மகளிர் அணியினருக்கும் டாஸ்மார்க் ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். அங்க என்ன நடந்தது? கைது செய்யப்பட்ட பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் இப்போ எங்க அடைக்க வைக்கப்பட்டிருக்காங்க? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக கரூர் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் ரெட்டிப்பாளையத்தில் உள்ள அரசு சொந்தமான டாஸ்மார்க் கடை செயல்பட்டு வருகிறது. இன்று மதியம் 1 மணி அளவில் பாஜக மேற்கு மாநகர தலைவர் பவானி துரைபாண்டியன் தலைமையிலான பாஜகவினர் அங்கு திடீரென வருகை தந்தனர். அங்கு செயல்பட்டு வரும் டாஸ்மார்க் கடையில் முதல்வர் படத்தை ஒட்ட முயன்று ஒட்டினர். அப்பொழுது அங்கு பணியில் இருந்த டாஸ்மார்க் கடை ஊழியர்கள் அவர்களை தடுத்தனர். பின்னர் அதையும் மீறி டாஸ்மார்க் சுவற்றில் முதல்வரின் ஸ்டாலின் படத்தை ஒட்டினர். அடுத்த நிமிடமே அந்த போஸ்டரை டாஸ்மார்க் ஊழியர்கள் கிழித்ததால் டாஸ்மார்க் ஊழியர்களுக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து டாஸ்மார்க் ஊழியர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அங்கு வந்த கரூர் நகர காவல் நிலைய போலீசார் அவர்களை கைது செய்து அழைத்துச் சென்றனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கைது செய்யப்பட்ட 10க்கும் மேற்பட்டோர் தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.